தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய வீடியோ பொன்னனையார் போனதை பற்றி ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க. அந்த பொன்னனையார் போகிறதுக்கு முன்னாடி அழகான ஒரு 2-3 சர்ச்சு வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு. அந்த சர்ச்சை அப்படி சும்மா விட்டு போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதே நம்ம சேனலில் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்டில் காரை திருப்பணும் அப்படின்னா ஒரு அழகான போட்டு மேலே ஒரு ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி மாதா அம்மா வந்து உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இயற்கை சூழல் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக பொன்னனையார் கிளம்பணும் இல்லையா, போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாதா செலவுன்னு இருக்கும். நம்ம கரெக்டுப்பட்டி தாண்டி அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பட்டு இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் ரசிக்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அதை சேனலில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளைமேட்டும் வேற மாதிரி இருக்குது. புலி என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கோ, அவன் நம்பர் 2 டுபாக்கோ. Clear sky, சூரியன் ஸ்கொல்திங், இட்ஸ் டூ ஹாட். செம்மையா இருக்கு. இந்த புளிய மரம் வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து ஒரு 2 அடி தான் இருக்கு. ஆனா 2 அடியில இருந்து ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, சரியான காய் மரம் ஃபுல்லா இருக்கு. கேரா சாப்பாடு எடுத்து இங்கேயே சாப்பிடலாம். இங்க இருக்கு. தண்ணி செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அங்க தள்ளி இருக்கு, செமையா இருக்கு. அப்படியே கிணத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோன்னா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பழமையான டைப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அஜய் வந்தோடனே உள்ளே போய் ஒரு ப்ளஸ்ஸிங்கை வாங்கிட்டாரு. ஏன்னா எப்போவுமே அவருக்கு ரொம்ப பிரியம் அம்மா அப்படின்னா. நீங்கள் பார்த்த அந்த இப்படி தான் இருக்கும் அதோட என்ட்ரன்ஸ். அழகாக ஒரு ஃபிஷ்ஷோட ஒரிஜினல் வாய் மாதிரியே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வந்து சுற்றி வயக்காடுங்களாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷோட வால் மாதிரியும் அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுல வந்து மாதா சுரூபமும் அப்படியே அது கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அதோட ஒரு ஃபிஷ் மாதிரியே அதை பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே ஆலயத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து இயற்கை சூழ ஒரு நடைப்பயணம் கரையோரம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல. அதை பார்க்காம விட்டா நல்லா இருக்குமா? பார்த்துருவோம். அது ஒன்றும் இல்லைங்க, முத நாள் மழை பெஞ்சிருக்கும் போல, கரையெல்லாம் நனைஞ்சு போயிருச்சு. எங்கன கால் வச்சாலும் லைட்டாக கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, ஆனால் விட்டுறாதரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பக்கம் ஒரு கிணறு, எல்லாமே அழகா இருக்கு. வாங்க அந்த கிணத்தையும் போய் பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கிறோம் நானும் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இந்த ஏரியா நல்லா இருக்கும். சரி, அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடலாமே அப்படின்ட்டு தான் இடையில போயிட்டு போமா போவேணாமா அப்படிங்கிறத. கோவில் வந்து அங்கே இருக்கு, நம்ம கார் வந்து அங்கே நிப்பாட்டிருக்கோமா, அங்கே இருந்து இப்படி நடந்து வந்தோம், வாக் பண்ணி வந்தோம். ஃபுல்லாமே வந்து செம்ம க்ரீனிஷு. ஸோ பார்த்தே ஆகணும் இல்லையா, வேற மாதிரி இருக்குங்க. பொன்னனையார் போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் இருக்குது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்தோம் அப்படின்னா தரங்கம்பட்டி ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து பொன்னனையார் உள்ளே திரும்பக்கூடிய அந்த ரோட்டில் வந்து ஏறிட்டாங்க. அந்த ரோட்டில் வந்து எனக்கு சும்மா போகிறதுக்கு மனசு இல்லைங்க. நான் மட்டும் பார்த்துட்டு மக்களாகி உங்களுக்கு காட்டாமல் ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எங்கள் வீட்டில் சொல்லிட்டு, இல்லை மொபைல் எடுக்கலாம், நல்லா இருக்குது சீனரி பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த க்ரீனிஷும் இந்த ரோட்டில் திருப்பி வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணி மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சரி எடுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டேன். ஏன் எடுக்க சொன்னேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனிஷோட இது வந்து உங்களுக்கு தெரியும். உண்மையிலே எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய காசு செலவு பண்ணி நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மணப்பாறையில் இருக்கிறோம். மணப்பாறை பக்கத்தில் ஒரு 18-17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கடவுர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுர் தாலுக்காவில் இருக்குதுங்க, கரூர் மாவட்டத்தில். ஆனால் வந்து இதில் இன்னொரு சூப்பரான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பார்க் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்திலங்க. இது மாதிரி ஒரு குடுப்பனை எங்கேயாவது கிடைக்குங்களா?
ஏன்னா என்னதான் கடவுர்ல அது இருந்தாலும் அந்த தண்ணி ஃபுல்லாமே வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் அது பயன்படுது. இந்த டேமோட பெரிய ஹைலைட்டே வந்து இதாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பார்க் இந்த லெஃப்ட் சைடு இருக்கு. அந்த பார்க் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிட்டுருக்கோம். பார்க் ஃபுல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா சந்தியாகப்பர் ஆலயம். இதைத்தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவம் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அது என்னப்பா தரமான சம்பவம் அப்படின்னு சொல்றீங்களா? இருங்க வெயிட் பண்ணுங்க. தரமான சம்பவத்தை கண்ணால பார்க்கலாம். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். தூய வீர சந்தியாகப்பர் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நேரா போனோம் அப்படின்னா பொன்னணியார் டேமுக்கு முன்னாடி ரைட் சைட்ல இந்த இது இருக்கும். இந்த ரோட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து ஒரு 2வது பெண்டு திரும்பல ரைட் சைடு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். இதான் கோயில். வாங்க போலாம். நல்லா இருக்கு. எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல்ல ஒரு இவ்வளவு பாக்குற மாதிரி உள்ள நல்லா இருக்கு. ஏன்னா மலைங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அதுவும் நல்லா இப்போ கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ உள்ள நுழைஞ்சோடனே ஜீசஸ் ஸ்தூபம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய வந்து வாக்கியங்கள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அடிக்கிற வெயிலுக்கு வந்து உறிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. வேற மாதிரி மேலே குரங்குகளோட தொல்லைனால ஒரு இது உடஞ்சிருக்குது. மழை பெஞ்சா கண்டிப்பா இங்கே பூசை எதுவும் நடக்குதா என்னன்னு தெரியல. உள்ள வந்து வேளாங்கண்ணி மாதா ஒரு ஸ்தூபமும் சந்தியாகப்பர் அவங்களோட ஸ்தூபமும் இருக்கு. குட்டியா அழகா பாக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு வந்தோம்னா இன்னொரு ஸ்தூபம் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ஜிமா நல்லா இருக்கா? கட்டியிருக்காங்க. சப்போஸ் எதையும் தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல ஜனி? நல்லா ஒரு தரலாம் இல்லாம ஒரு மணல் மேடு மாதிரி அதை காட்டாச்சு. மேல வந்து ஷெட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. ஆனா பொன்னணியார் நான் நிறைய டைம் வந்திருக்கிறேன். ஆனா நான் உண்மையிலே இந்த இடத்துக்கு நான் வந்து இல்லை. ரைட் தாமசன் சவுண்ட் விட்டார்ல. நிறைய டைம் வந்திருக்கிறேன். ஆனா நானும் இந்த சர்ச்சை வந்து பார்த்ததில்லை. இல்லை இப்போதான் எதுவும் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் முன்னாடி பார்த்துருக்குறேன். இந்த காம்பவுண்ட் வால்லாம் இருந்திருக்கு. நம்மளுக்கு பசங்களோட வந்ததுனால இங்கே வந்து உள்ளே வரணுங்கிற ஒரு சிந்தனை வரல. நீங்கள் ஃபேமிலியோட வந்ததுனால ஃபேமிலியோட பொன்னணியார் டேமுக்கு வந்தீங்க அப்படின்னா டேமுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பேசியஸாக கொஞ்சம் இடம் இருக்குது. பார்க்கிங் வேணாலும் இங்கே பண்ணிக்கலாங்க. கார்லாம் மேக்ஸிமம் இதில் உள்ளே ஏற்றி விடலாம். அங்கேயுமே பார்க்கிங் ரோட்டோரமாக தான் நிப்பாட்டணும். பார்க்கிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு எவ்வளோ வண்டியை நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. முன்னாடி மாதிரி இல்லைங்க. பொன்னணியார் பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சண்டே ஒரு நாள் வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். உங்களுக்கு சரியான டைம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.